சூப்பர் ஸ்டாரே வந்து உங்க படத்துல நடிச்சாலும், ஸ்க்ரீன் பிளேல இது இல்லன்னா, உங்க படம் காலி. ஷார்ட் ஃபிலிம் எடுத்தா கூட இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்பவே முக்கியம். ஹாய் ஃபிலிம் மேக்கர்ஸ்! இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன் பிளேல 3 ஆக்ட் 3 ஆக்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. 2 பேரா மாமி? இந்த 3 ஆக்டை எல்லாருமே தப்பா தான் புரிஞ்சு அவங்க படத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே இதை கவனிக்கிறதே இல்லை. Is it? 3 ஆக்ட் அப்படின்றது வெறும் பிளாட்டை டெவலப் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் கிடையாது. 3 ஆக்ட் அப்படின்னாவே எமோஷ்னல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கேரக்டர் அதோட எமோஷ்னலாக சேஞ்ச் ஆகிச்சா இல்லையா அப்படின்றத இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரில் வச்சு சொல்லணும். அதுக்கு பேர் தான் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர். 3 ஆக்டில் 3 ஆக்ட் இருக்குது. செட்டப், கன்ஃபர்டேஷன், ரெசல்யூஷன் அப்படின்னு. ஆக்ட் 1 எதை சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா செட்டப். இந்த செட்டப் அரை மணி நேரம் வரும் ஸ்க்ரீன் பிளேயில். எல்லாருமே செட்டப்பில் ஹீரோ யார், ஹீரோவை சுற்றி யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு இன்ட்ரோ பண்ணுவாங்க. ஆனால் ஒரே விஷயத்தை தவிர விட்டுருவாங்க. அதுதான் ஹீரோவோட வீக்னஸ். நம்ம கதாபாத்திரம் எப்போயுமே பாசிட்டிவாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. அவனுக்கு சில வீக்னஸ் பாயிண்ட்டும் இருக்கணும். இந்த வீக்னஸ் பாயிண்ட் தான் நம்ம படத்தில் அடுத்தடுத்த பிளாட்டை நகர்த்துறதுக்கும் எமோஷ்னலாக ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் முக்கியமான கேரக்டர் வகிக்கும். உதாரணமாக தமிழ் படமான மாஸ்டர் திரைப்படத்தை எடுத்துக்கலாம். இதில் ஜேடின்ற கதாபாத்திரம் ஒரு ஆல்கஹாலிக்காக வருவார். இது அவரோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீக்னஸ்னால தான் படத்தில் பல பிரச்சனைகள் வந்து வரப்போகுது. இல்லை அவர் வந்து சூப்பர் ஹீரோ அப்படின்னு இன்ட்ரோ பண்ணோன்னா அவர் எல்லாரையும் அடிக்கும்போது கூஸ்பமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா முதலவை கை தட்டுவாங்க, ரெண்டாவது கை தட்டுவாங்க, அதுக்கப்புறம் போர் ஆகிடும். இதெல்லாம் தவிர்க்கணுன்றதுக்காக தான் அவர் ஆல்கஹாலிக் பர்சனாக காமிச்சு ஆரம்பத்திலேருந்து சாதாரண பண்ணக்கூடிய விஷயம் எல்லாத்தையுமே அவர் கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன், சாங்ஸ் எல்லாமே போகும். இதனால் நம்ம விஷுவலாக ஒருத்தரோட வீக்னஸை நம்ம சொல்கிறோம். ஆக்ட் 1ஓட கிளைமேக்ஸை தான் நம்ம வந்து பிளாட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா இன்சைட்டிங் இன்சிடென்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா, நார்மலான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணி இப்போ வேற ஒரு வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். அதைத்தான் நம்ம வந்து பிளாட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த படத்தில் ஒரு எலெக்ஷன் நடக்கும், அதுக்கப்புறம் ஒரு தகராறு வரும். இதனால் ஜேடி அந்த காலேஜிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணப்படுவார். இதனால் அவர் ஜூலியன் ஸ்கூலுக்கு போகப்படுவார். இந்த மாதிரி நார்மல் உலகத்திலிருந்து அவர் பிரிஞ்சு இன்னொரு உலகத்துக்கு போக போறாரு. ஆக்ட் 2 கன்ஃபர்டேஷன். ஸ்க்ரீன் பிளேலேயே ரொம்ப லென்த்தியான பகுதின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே வரும் இந்த ஆக்ட் 2. இந்த ஆக்ட் 2ல தான் ஹீரோவுக்கு முக்கியமான பிரச்சனைகள்லாம் வரும். ஹீரோ வில்லனை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு போவார். ஒரு ஸ்டேஜில் அவர் ரைஸ் ஆவார், இன்னொரு ஸ்டேஜில் ஃபால் ஆவார். இந்த மாதிரி ரைசிங், ஃபாலிங் அப்படின்ற ஆக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஆக்ட் 2ல தான் வரப்போறாரு. இப்போ இது வரைக்கும் ஹீரோவுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னோம், அதுதான் வந்து அவர் சரக்கடிக்கிற நிலைமை. இப்போ சரக்கடிக்கிறதுனாலேயே 2 பசங்களோட பிரச்சனையை புரிஞ்சிக்காம இருந்ததுனால அந்த 2 பசங்களும் இறந்து போயிடுறாங்க. இதுக்கு தான் காரணம் அப்படின்றத ரிலீஸ் பண்ணுறாரு. ஹீரோ மனநிலையாகவே இப்போ மாற ஆரம்பிக்கிறாரு. காரணம் என்னன்னா, அந்த 2 பேரோட சாவுன்றது அவர் ரொம்பவே கில்ட்டா ஃபீல் பண்ண வைக்குது. இல்லைன்னா எங்கள் அம்மா கொன்னுடுன்னு சொல்கிறாங்க மாஸ்டர். சாருக்காக நீங்கள் வருவீங்க, எங்களை காப்பாற்றுவீங்கன்னு சொல்லிச்சு. இந்த மாதிரி கதாபாத்திரம் ஒரு மனநிலையிலிருந்து இன்னொரு மனநிலைக்கு அவர் மாறணும். அப்படி மாறும்போது தான் முக்கியமான பிரச்சனைக்கு காரணம் பவானின்ற ஒருத்தன் இருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. இதனால் அவரை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேட்டும் அடைகிறாரு. இதைத்தான் நம்ம வந்து மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த 2 பசங்களோட சாவுக்கு நான் பதில் சொல்ல வேண்டாம். நான் நேர்ல வரேன்டா. ஸோ ஆக்ட் 2ஓட செகண்ட் ஆஃப் போர்ஷனில் வந்து ஹீரோ இப்போது ரைஸ் ஆகிறாரு. வில்லனோட ஒவ்வொரு கேட் பாயிண்ட்டான அந்த ஜூலியன் ஸ்கூல் பசங்களை திருத்தறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இதனால் ஒவ்வொரு ஆக்ஷனாக அவர் பண்ணுறாரு. ஆக்ட் 2ஓட செகண்ட் ஹாஃபில் ஹீரோ ரொம்பவே டவுன்ஃபாலுக்கு போகணும். பிரச்சனை இன்னும் நிறைய கூடணும். ஒரு ஸ்டேஜில் அவருக்கு எல்லா பிரச்சனையும் வந்து அவ்வளோதான் காலி அப்படின்ற நிலைமைக்கு போகணும். அந்த மாதிரி இப்போ ஃபாலிங் ஆக்ஷன். ஹீரோவுக்கு தொடர்ந்து வில்லன் வந்து டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஸ்கூல்லையும் நிறைய பிரச்சனை வருது. இதுக்கப்புறம் வெளியிலையும் அவனுக்கு பிரச்சனை வருது. இதெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா பவானியோட நேருக்கு நேர் வந்து சந்திக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு போகிறான். காரணம் என்னென்னா, அவனுக்கு ரொம்பவே க்ளோஸான நண்பர்களை இழக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இதுதான் பிளாட் பாயிண்ட் 2. இப்போ தேர்ட் ஆக்ட் ரெசல்யூஷன். இது சுமார் அரை மணி நேரம் வரும். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கடைசியாக என்ன இருக்கும், கிளைமேக்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை. ஹீரோ வில்லன் அடித்து ஜெயிச்சா படம் முடிஞ்சிச்சு அப்படின்றது கிளைமேக்ஸ் கிடையாது. ஹீரோ மன ரீதியாக மாறணும். அந்த மாதிரி தான் வில்லனை அடித்து அவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த ஜூலியன் ஸ்கூல் பசங்க
நாங்க போய் ஆஜராகிறோம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். அதுக்கு அவரு நான் பண்ண கொலைக்கு நான் தான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெயிலுக்கு போறாரு. இதனால தப்பு ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா அதுக்கான தண்டனைய அவங்க தான் அனுபவிக்கணும். நீங்க எல்லாருமே இன்னொருத்தன் பண்ண தப்புக்கு ஆஜராகிறீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு அவர் அங்க ஜெயிலுக்கு போறாரு. இதுதான் இந்த படத்துல எமோஷனலா ஷிஃப்ட் ஆகக்கூடிய விஷயம். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ குடிச்சிட்டு எந்தவித கவலையும் இல்லாம சுத்திட்டு இருப்பாரு. அவர் குடிச்சதுனாலேயே ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதுக்கப்புறம் மனரீதியா மாறுபட்டு அவங்க பண்ண தப்புக்கு அவங்க தான் ஆஜராகணும் அப்படின்றது தான். இதுதான் மாஸ்டர் படத்தோட 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனிமே நீங்க ஸ்கிரீன் ரைட் எழுத போறீங்கன்னா முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்க எழுதக்கூடிய கதையில ஹீரோ கொஞ்சமாவது மனரீதியா மாறினாரா இல்லையா அப்படின்றத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். அதனால எப்பயுமே ஹீரோ அடி வாங்கணும், லேசியா இருக்கணும், வீக்னஸ் பாயிண்ட் நிறைய இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க அவரை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி கடைசியா அவர் சூப்பர் ஹீரோவா மாத்த முடியும். ஸோ 3 ஆக்ட்ன்றது 3 பார்ட்டா பிரிச்சு கதை சொல்றது மட்டும் இல்ல, அது ஒரு ஹீரோவ எமோஷனலா ஷிஃப்ட் பண்ற விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இதுல மேல நிறைய டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பாய்.